வியூவர்ஸ் வணக்கம். நம்ம காமேஷ் ப்ரோ வந்திருக்காருனால எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கணும். உங்களுக்கே தெரியும் அந்த RDX. ஏய் எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். ஜாயின் ஃபார் எவர். ஓகே ஓகே ஒண்ணுங்க சாம்சங் ஃபார் எவர் அந்த ப்ரோக்ராம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே ப்ளீஸ் செலக்ட் எஸ் ஆர் நோ. எங்க இருக்குது கீழே என்ன இருக்குது அதுக்குள்ள வந்து இதை அசிஸ்ட் பண்ணுதா? ஓ சாம்சங்ல பாருங்களேன் அழகா ஆட்டோ ட்ரிகர் பண்ணி சைடுல ஒரு ஆட் ஓட விடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதாவது வந்து ஃபோனோட விலை 1,60,60,000 ₹1 கம்மி. அதாவது 512GB மாடலுங்க. ஓகே அதாவது 13,750 8 பைசா கம்மி. இது வந்து எத்தனை நாளைக்கு 2 வருஷத்துக்கு கட்டுறோம்னா எவ்வளவு வருது? ஒரு வருஷத்துக்கு கட்டுங்க. சைட்ல இருந்து நான் செக் பண்ணிக்கிறேன். நீங்க எவ்வளவு சொல்றீங்க? இப்ப நான் எவ்வளவு பே பண்ணணும் நீங்க சொல்லுங்க. நான் சைட்ல இருந்து அப்படியே செக் பண்றேன். சரி சொல்லுங்க ப்ரோ. அதான் 750 8 பைசா கம்மிங்க. 709 750 750 வச்சுக்கோங்க. சரி 750 போட்டுருவான். போட்டேன். இன்டூ 24 போடுங்க. எவ்வளவு வருது? 18,000. 18,000. ஆமா. ஸோ 12 மாசம் கட்டினா ஏயா கத்துற? நான் நீங்க சொன்ன மாதிரி 750 into 24 போட்டேன். ஓகே ப்ரோ. உன்னை அடிச்சனா ஒளிச்சனா அசிங்கமா பேசுறேன், அவமானப்படுத்துறேன். வேற எதுக்கு கத்திக்கிட்டே கிடக்க? அதாவது இது இருங்க வரேன். இப்போ வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் சாம்சங் சைட்ல இருக்கீங்க. சாம்சங் வேற சும்மா இப்போ இதோட விலை பார்த்துக்கங்க. அல்ட்ரா வந்து 60,000க்கு ₹1 கம்மி. 1,60,000 ₹1 கம்மி. 512GB மாடல். ப்ரோ அது ஆக்சுவலா நாளைக்கு நம்ம கௌதம் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அப்ப சாம்சங் அந்த கேலக்ஸி ஃபாரவர் இருக்குல்ல அந்த மாதிரி அப்கிரேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 256 ஒன்லின்னு போட்டுச்சுன்னா இல்லையே இப்ப வருதே. இதுல வருதே. ஏன் வருது? பைத்தியக்காரனா இருப்பான் போல. நல்லா கன்ஃபியூஸ் பண்றான். ஓகே ப்ளீஸ் செலக்ட் எஸ் ஆர் நோ. எங்க போய் இதுவா? சரி ஜாயின் நோ. ஓகே ஜாயின் நோ கொடுத்துட்டேன். கேலக்ஸி ஃபாரவர் ஜாயின் பண்ணிட்டாரு எங்காலியே. 13 அதாவது 14,000 ₹1 கம்மிங்க. பர் மந்த் வந்து நான் வந்து 750 பே பண்றீங்க. எத்தனை மாசத்துக்கு? அதுதான் தெரியல எனக்கு. ஓகே 13 months போட்டிருக்கு. இதுல வந்து என்னன்னா இங்க 13 months தானே போட்டிருக்கு. தோ வித் 13 months ஆக்சிடென்டல் அண்ட் ஏன்னா 13வது மாசம் நீங்க அப்கிரேட் பண்ணிரணும். அப்கிரேட் பண்ணணும். அதாவது என்னன்னா அதுல வந்து 50% டிஸ்கவுண்ட் வித் அவர் ஏதாவது எந்த கொஸ்டினும் இல்லாம ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. அப்போ நீங்க எவ்வளவு பே பண்றீங்கன்னா 9,750 rupees பே பண்றீங்க. ஓகே சரி ஓகே. அதே மாதிரி ஆக்சிடென்டல் இது வந்து ப்ரோக் ஆச்சுனாலோ கிராக் ஆச்சுனாலோ இல்ல பாடி எது இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. லிக்விட் டேமேஜ் இன்க்ளூடிங் வாட்டர் இது. அப்புறம் கிளைம் 0 இது. ஸோ ஆனால் லாஸோ த்ரெஃப்டோ ஆயிடுச்சுன்னா எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பொறுப்பு இல்லை. டிவைஸ் நாட் சுவிட்சிங் ஆனாக்கா அதுக்கும் பொறுப்பு இல்லை. ஆனால் இப்போ தண்ணி டேமேஜ் ஆகி டிவைஸ் ஃபெயில்டு IMA வெரிஃபிகேஷன்னாலும் இது கிடையாது. மிஸ்ஸிங் ஃபோன் ஸ்டைலஸ்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்டைலஸ் தொலைஞ்சா எடுத்துக்க மாட்டாங்க. சரி இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நான் இதுக்கு அக்ரி கொடுத்து உள்ள போயிட்டேன். சரி அது இருக்கட்டும். நான் ஒரு வார்த்தை கேட்க வந்தேனே. வாட்டர் இன்கிரஸ் இருந்தாலும் அக்செப்டபிள்னு போட்டுருந்தானே. யூ ஹேவ் செலக்டட் ஃபார் எவர் விச் இன்க்ளூட் 13 இது போட்டிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா 9,700 rupees வச்சுக்கோங்க. நீங்க பே பண்ணி ஆகணும். Now with unlimited claims starts 500 rupees per month 12 month EMI. ஓகே ஸோ பை நோ கொடுக்குறேன். இந்த இடத்துல செலக்ட் எஸ் ஆர் நோ எஸ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. பின்கோடு வந்து நம்ம ஏதாவது ஒரு பின்கோடு போடுங்க. அதே வந்துருச்சு. குரோம்பேட் லொகேஷன் பேஸ் பண்ணி வந்துருச்சு. வரட்டும் விடுங்க. வந்துருச்சு. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்சேஞ்சு கேட்குது. செலக்ட் சாம்சங் S24 Ultra. S24 Ultra 512GB. ஓகே இன்னும் தள்ளிட்டு இது வந்து 62,510ன்னு சொல்றான். பரவாயில்லையே நல்ல வேல்யூ ஆச்சு. ஆனா 512GB வரேன் ப்ரோ வெயிட் பண்ணுங்க. இல்ல 512GB கொஞ்சம் அது ஆரம்பத்துல சொல்லும் அந்த அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல என்ன கேக்குது? சிம் does your phone turns on ஆமா detect sim yes. அப்புறம் is your phone under no. does the screen has any scratch or broken? No. does the phone body had dent? இல்ல no. clean-ஆ இருக்கு. or following functions are working properly? camera, speaker, button, ports, microphone, battery yes. do you have original box with same yes? கொடுத்தாச்சுனா அது என்ன பண்ணுதுன்னா எவால்வேட் பண்ணி ஒரு 45,000 50,000 கொண்டு வந்து நிறுத்தும். 53,000 ₹10 குறைஞ்சு போச்சா? சரி ஓகே குறைஞ்சு போச்சு. இது நேரில் வரும்போது குறைப்பாங்க. சரி கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? இந்த 53 குறைக்கணும்ல. நீங்க பே பண்ணணும். அவங்க திரும்ப அதை கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே பைனோ வந்துருச்சு. ஓகே திருப்பி ஏதோ செலக்ட் பண்ணலாம்னு சொல்லுது. போட்டுருச்சா? அங்க நான் இது போட்டிருக்கேன். ஆனா ஐ டோன்ட் நீட் ஆக்சிடென்டல் பால் இது அடிஷனல் ப்ரொடெக்ஷன் வேணான்னு போட்டிருக்கேன். ஏன்னா இல்ல இதெல்லாம் இல்ல. நீங்க செலக்டே பண்ண முடியாது. இதெல்லாம் அவைலபிளா இல்லைன்னு அதுலயே சொல்லுது.
என்ன புரியல. சரி ஓகே, நீ உங்களுக்கு தான் 13 மாசத்துக்கான பிளான் நீங்க மாசம் மாசம் கட்ட போறீங்க இஎம்ஐல. ஆமா, இப்போ பை நவ் கொடுத்துட்டேன். பை நவ் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் என்ன வருதுன்னா 7000. இப்போ இதுல வந்து என்னன்னா நான் ஒரு இதுவும் வந்து வாங்கிக்கலாம், சார்ஜரும் வாங்கிக்கலாம் 800 800 சரி. இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். இது வேணும்னா ஆடு கொடுத்துக்கலாம். இது ஒரு ஆடு, இதெல்லாம் ஆடு கொடுத்துட்டு வாட்ச் எல்லாம் கூட சூப்பர் ப்ரோ. ஓகே, அப்ப ஈகோ சிஸ்டம்ல போறீங்க. அப்படி ஓகே கொடுக்கலாம். அங்கே போகிறது இல்லை நான். இப்போ வந்துட்டேன். அதான் 2 மணி நேரத்துக்குள்ளே கேன்சல் பண்ணலன்னா அது வேற காசு 5000 ரூபா. அவனோட லாபத்தை அவன் எடுத்துக்கிடுவான், தெரியல. ஆமாம், இதெல்லாம் இருக்குது. 2 மணி நேரத்துக்குள்ளே தான் நீங்கள் கேன்சல் பண்ணுறதா இருந்தால் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 7500 S25க்கு 3500 கழிச்சான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, ஒன்ஸ் வாங்கிட்டா வாங்கினது தான். வேணா லூஸ் மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ சைட்டுமே லூஸ் மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கா. ஆனால் திருப்பி நாளைக்குள்ளே ஒருத்தவங்க கால் பண்ணி எங்கிட்ட கேட்பாங்க, எதனால் நீ வாங்குறதுக்கு பாருங்க இப்போ இவ்வளோ குழப்பங்கள் இருக்கா. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அனுப்பிடுங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் அனுப்புகிறேன். இப்போ இருக்கா, இப்போ இது குறைஞ்சதுன்னா அந்த அமௌண்ட் குறைஞ்சிருக்கணும், குறையாது. செக் அவுட் நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் 1,72,497 காட்டுது. ஆமாம், அதான் என்னன்னு தெரியல. அதாவது 3500 அது குறையவே இல்லை. ஆக்சுவலாக 800 கிடைக்கணும் 60 வாட்ஸ், அதுவும் வரல. சரியா, இப்போ செக் அவுட் பேஜுக்கு போய் கொடுத்தாலே செக் அவுட் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு செக் அவுட் ஆகி இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வந்துருச்சு என்னோட அட்ரஸ். ஃபுல்லாக பிளர்டா. ஓகே, ஸோ இப்படி வருது. ஸோ 24 மாதத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ நான் பேமெண்ட் போயிட்டு இருங்க வரேன் இருங்க, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இல்லை. இப்போ பேமெண்ட்டுக்கு போகிறேன். இதை போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். சரி, ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். வியூ பிளான் இருங்க வரேன். வியூ பிளான் இப்போ ஐசிஐசிஐ பேங்க் 24 மந்த்துக்கு ஒரு அமௌண்ட் போடுங்க. 7212.89 7212.89 இன்ட்டு 24. அதில் போட்டிருக்கா 24 மந்த். 24 மந்த். ஓகே, 1,73,109. 1,73,109 வருது. ஆமாம், இதில் வந்து எப்படியும் வந்து ஒரு 18% அந்த இதெல்லாம் வரும், ஜிஎஸ்டி வரும், அதெல்லாம் போட மாட்டான். ஸோ இப்போ இதில் வந்து டோட்டல் சேவ் வந்து 25,169 ரூபா 92 பைசா சேவ் பண்ணதா சொல்லியிருக்கான். எடுத்துட்டு வெளில போக முடியுமா? இல்லை, இப்போ இல்லைண்ணா. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, என்னோட ஃபுல் பணமும் நான் இப்போ கட்ட போகிறேன். ஆமாம், அவன் வந்து திருப்பி இப்போ இந்த கேஷிஃபை மாதிரி எவனாவது ஒருத்தன் வந்து செக் பண்ணி எனக்கு வந்து என்ன பண்ணுவான்னாக்கா, அந்த 52,000 ரூபாயை வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணி 48,000மோ 45,000மோ இது பண்ணி அந்த காசை அக்கௌண்ட்ல போட்டுருவான். 48,000 ரூபாய் போட்டுருவான். போட்டதுக்கு அப்புறம் 12 மாசம் நான் வந்து இந்த இஎம்ஐ கட்டுவேன். இந்த 7,200 சம லாபம் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் சும்மா. ஏன்னா 1,25,000 ரூபாய் நீங்க கட்ட போறீங்க S23 அல்ட்ராவோட. கிடையாது, நான் கட்ட போறது 1,72,000 தான் கட்ட. இல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 48,000 ரூபாய். இந்த கணக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த 1712 இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் மைனஸ் பண்ணுங்க. 7212.89 இருக்குல்ல, இதுதான் ஆக்சுவல் அமௌண்ட். இருங்க, அதை வந்து 12 மாசம். இது 12ஆ மாத்தணும். 12ஆ மாத்துங்க. சரி, இதை நான் வந்து 12ஆ மாத்துறேன். 12 மாசம் பே பண்ணிருக்கீங்க. 12 மாசம் 86,000 சில்லற நான் பே பண்ண போறேன். 86,000 சில்லற நான் பே பண்ண போறேன். ஆமா, 554 ரூபாய். 86,500 ரூபாய். 86,600 ரூபாய் வச்சுக்கோங்க, நான் பே பண்றேன்னு வச்சுக்கோங்க. சரி, 600 ரூபாய். 13வது மாசமும் நான் பே பண்ணிடுறேன். ஆமா, 13 மாசமும் பே பண்ணிடுறேன். ஏன்னா இந்த வருஷம் மாதிரி கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்தாங்கன்னா 13 மாதம் பே பண்ணா 93,000 நான் பே பண்ண போகிறேன். ஆமாம், அப்புறம் நான் இந்த மொபைலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாம்சங்குக்கு கொடுக்குறேன். இல்லை, அது ஒருவேளை அந்த சாம்சங் நமக்கு S27 இன்னும் ஒரு மாதம் லேட்டாக கொடுக்குறாங்க, பிப்ரவரி மார்ச்சில் வருதுன்னா அப்போது ஒத்துப்பாங்களான்னு தெரியல. கேட்டால் நான் 13th மந்த்துக்குள்ளே நீங்கள் வேறு டிவைஸ் மாற்றிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு நமக்கு தெரியாது. சரி, அது அப்போ வரும். அது அப்போ தான் நமக்கு தெரியும். சரி, 13வது மாதம் இது பண்ணும்போது 70,000 ரூபா நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. சூப்பர். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக 93,000 சம்திங் கட்டியிருக்கீங்க. இப்போ இதில் வந்து 70,000 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். பரவாயில்லையே, 23,767 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணி இந்த ஃபோனை யூஸ் பண்ண கணக்கு கிடையாது. அடுத்த 12 மாதமும் நான் இஎம்ஐ கட்டித்தானே ஆகணும். அது 72,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இஎம்ஐ நான் கட்டித்தான் ஆகணும். 24 மாதமும் நான் இஎம்ஐ கட்டித்தான் ஆகணும். சரி, அவங்க ஆனால் உங்களுக்கு 70,000 ரூபா தராங்க. 70,000 ரூபா தராங்க உங்கள் ஃபோனை வாங்கிக்கிட்டு. ஆமாம், உங்கள் ஃபோனை வாங்கிக்கிட்டு வேற ஃபோன் அப்கிரேட் பண்ணும்போது இன்னொரு 24 மாதமும் இன்னொரு இந்த இதுவும் போட்டு, அதாவது 13 மாதத்துக்கு அந்த சாம்சங் கேரும் போட்டு நான் வாங்கிக்கணும். இந்த ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிறதா இருந்தால், இந்த ப்ரோக்ராம்குள்ளேயே நான் இருக்கிறதாக இருந்தால் திரும்பி இதே மாதிரி போயிட்டு. ஆமாம், இதே மாதிரியே போயிட்டு இருக்கோம்.
இப்போ எப்படி ஆகும்னா அடுத்த 12 ஒரு சிலர் மாசம் என்ன சொல்றாங்கன்னா, நான் அதை கேட்கறவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. இப்போ நான் அந்த கால் S26 ரெக்கார்ட் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அதுல பாருங்க. S26 அல்ட்ராவை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இல்லையா? S26 அல்ட்ராவை நீங்க ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். பண்ணிடுறேன். அது வந்து உடைஞ்சு போய் இல்ல உடஞ்சு போய் இருந்ததுன்னா அவன் வந்து அந்த இந்த இதுல உங்களுக்கு இது பண்ணிடுறான், கேர் பிளஸ்ல போட்டு அந்த S26 அல்ட்ராவை நீங்க வந்து புதுப்பிச்சு கொடுத்துட்டு அந்த 1500 ரூபாய் பே பண்ணணுமே, அது புதுப்பிச்சாலும் கேர் பிளஸ் அதுக்கு 2500 ரூபாய் சார். அது நீங்க கம்மியாலாம் பேசக்கூடாது சரியா? 2500 ரூபாய் கொடுத்தா அவன் வேற செட்டோ இல்ல அந்த செட்டே மாத்தி கொடுத்துறான். சரி, எந்த கொஸ்டினும் கேட்காம அதுல கொடுத்துருக்கான், எந்த கொஸ்டினும் கேட்காமல் நீங்க அந்த பின் இதெல்லாம் தொலைச்சிட கூடாது. நோட் பண்ணலாம். ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க நடுவுல பேசக்கூடாது. எனக்கு ரொம்ப சாம்சங் பிடிக்கும். சாம்சங் ஒரு நல்ல விஷயம், எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்றதை நீங்க வந்து கெடுக்காதீங்க. நடுவுல பேசி கோவம் வரும் உங்களுக்குலாம். இப்போ என்னன்னா, இப்போ நான் வந்து 1,72,000 ரூபா சரி, அந்த 3,500 ரூபா விட்டுருங்க. அந்த சார்ஜர் சேர்த்து வாங்கினா 1,70,000 இல்லைன்னா 1,70,000 ரூபா, 70,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக தான் இஎம்ஐ அமௌண்ட் கட்ட போகிறேன். அதில் 70,000 ரூபா எனக்கு திருப்பி கிடச்சிது. கரெக்டு, 70,000 திருப்பி கிடச்சிருது. மீதி 1 லட்சங்கிறது வந்து அந்த ஒரு வருஷம் நான் அந்த சாம்சங் யூஸ் பண்ணதுக்கு கொடுத்த காசு. சரி, ஓகே. அடுத்த வருஷம் நான் இப்போ 13வது மாதம் அந்த மொபைலில் கொடுக்குறேன் ஐயா. கிளியராக புரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல. S26 அல்ட்ராவை நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன். இப்போ S27 அல்ட்ரா போறீங்க. S27 அல்ட்ரா எனக்கு அவன் கொடுக்க போறான். அப்ப S27 அல்ட்ரா 160ங்கிறது அதே 170K வருதுன்னு வெச்சுப்போம். சரி, அகைன் 24 மாசம் நான் 170, அதாவது சரி. இப்போ ஆனா இதுக்கு நீங்க பே பண்றதா இருந்தா மீதி பாக்கி 12 இஎம்ஐ பே பண்ணுவானல்ல, அது அங்க ஸ்விட்ச் ஆயிடும்ல. அந்த இஎம்ஐ நான் பே பண்ணிட்டே இருப்பேன். இல்ல ப்ரோ, அப்படி கிடையாது. அந்த இஎம்ஐ நான் பே பண்ணிட்டே இருப்பேன். கால் ரெக்கார்ட் இருக்கு, நீங்க வேணா கேளுங்க. அந்த இஎம்ஐ நீங்க 24 மாசமும் பே பண்ண தான் போறீங்க. ஆனா உங்களுக்கு 70,000 ரூபாய் கொடுத்துறேன். 70,000 ரூபாய் தான் நான் உங்களுக்கு காசு கொடுத்துறேனே. அதான் நீங்க யூஸ் பண்ணதுக்கு 70,000 ரூபாய் காசு நான் கொடுத்துறேன். மீதி பேலன்ஸ் காசு தான் நீங்க கட்ட போறீங்க. அந்த 12 மாசம் நீங்க கட்டுங்க. சரி, ஆனா அப்படி உங்களுக்கு 13வது மாசம் உங்களுக்கு வந்து அந்த மொபைலை கொடுக்கணும்னு தோணலையா? மீதி நீங்களே வச்சுக்கங்க, மீதியே கட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா புது மொபைல் வேணுன்ற பட்சத்தில் குழம்பாதீங்க. புது மொபைல் S27 அல்ட்ரா நீங்கள் வாங்குறதாக இருக்கும் பட்சத்தில் S27 அல்ட்ரா என்ன அமௌண்ட்டோ அதை 24 மாதம் இஎம்ஐ திருப்பி போட்டு ஓகே திருப்பி நீங்கள் கட்டும்போது. சரி, இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த ஃபோன் ஆக்சுவலாக வந்து 1,60,000 தானே? 1,00,000 தான். சார்ஜர் வாங்கினதுனால ஒரு 3,500 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது இங்கே கணக்குலேயே வரலையே. சரி, ஓகே. சார்ஜரும் இந்த இஎம்ஐல கன்வெர்ட் ஆயிடுச்சோ? ஆமாம், அதுவும் கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரி, அப்போ நான் இது வந்து 1,73,000 ரூபா வந்திருக்குன்னு நான் ரவுண்டாவே வச்சுக்கிறேன். நியாயமா பார்த்தா நம்ம ஜிஎஸ்டி அந்த கணக்குல இங்க போடல. நான் வந்து என்ன பண்றேன், 1,73,000 ரூபாய் வந்திருக்கு. 1,69,500 ரூபாய், 3,500 ரூபாய் சொன்னீங்க. அப்போ 1,69,500 ரூபாய். இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. ஏங்க அதுல 70,000 ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு வருஷம் நீங்க யூஸ் பண்ணதுக்கு 1,00,000 ரூபாய் அந்த மொபைலுக்கு வாடகை கொடுக்குறீங்க. இவ்வளவுதான். ஒரு வருஷம் கழிச்சு வாங்கினா 1,00,000 ரூபாய் கீழே அந்த மொபைலை வாங்கிக்கலாம். அது மக்களுக்கு தெரியாது, அதெல்லாம் கிடையாது. புதுசா வாங்கணும். சாம்சங் புதுசா அப்கிரேட் ஆகணும்ன்றது தான் விஷயம். இல்ல, எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, பொதுவாகவே எந்த கம்பெனி இப்போ நீங்க S25 வாங்குறதாக இருந்தாலும் 78,000 80,000க்கே வாங்கலாம். 512GB இல்ல கிடைக்குதோ இல்லையோ, நம்ம மக்கள் ஒரு சில கமெண்ட்ல போட்டுருந்தாங்க எந்த கடையில கிடைக்குது இல்ல. இது எதுக்குன்னா, நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன், அதாவது சாம்சங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், ஃபார் எவர் சாம்சங் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இது நல்ல பிளான். கிண்டல் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு வருஷம் யூஸ் பண்ணால் 1,00,000. அது இது வந்து 5 வருஷம் முன்னாடி S20 அல்ட்ரா இருக்கிற காலத்துல வந்து இந்த ஃபார் எவர் சாம்சங் இருக்கு. சரி, ஓகே. நீங்கள் வந்து என் சாம்சங் வந்து இது பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, அது புரியலன்னா சொல்லக்கூடாது. ஓகே, ஃபார் எவர் சாம்சங். ஸோ நான் வந்து S24 அல்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா இருக்குது. பட் எனக்கு வாங்கலாமான்னு தோணுச்சு. பாருங்கள், அதில் என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, திருப்பி நம்ம யோசிக்கும் போதும் சரி ஓகே விடுங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், இதில் வந்து சரியா இல்லைன்னு சொல்லி கீழே கழுவி ஊற்றுவாங்க. சாம்சங் சரியா இருக்கு இல்லை, அப்படி இல்லை ப்ரோ. இது என்னன்னா, யாருக்கு லாபம்? நான் அதை தான் ப்ரோ கேட்டேன் வீடியோவில். எனக்கு லாபம் பண்ணுற மாதிரி பொதுவாக எந்த கம்பெனியும் ஒர்க் ஆகாது. இல்லை, எந்த கம்பெனியும் கிடையாது, எந்த நாடு, எந்த கார்பரேட் எதுவுமே ஒர்க் ஆகாது. எல்லா இடத்துலையுமே பொதுமக்களாகிய நம்மோட பணத்தை எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. உலகத்தில் நம்மளை சாவடிப்பாங்க, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை இது பண்ணுவாங்க. எல்லாமே இன்னைக்கு உலகமயம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஒரு சிலர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு கமெண்ட் கூட இருந்தது, ஸோ சிம்பிள், இவ்வளோதான் 70,000 ரூபா இதாக போது 70,000 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ சிம்பிள் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்த மொபைல் வாங்குறது வந்து ஃப்ரீயாக கிடையாது. அது என்ன ஃபுல் டோட்டல் அமௌண்ட்டோ. அப்போ என்ன கேட்பாங்கன்னா, லூஸ், நீ அந்த மொபைல் வாங்கணும் யூஸ் பண்ணுறேன்னா அதில் ஒரு ஆஃபர் இருக்குல்ல, அடுத்தடுத்து நீ அப்கிரேட் ஆகிறதுக்கு உனக்கு ஒரு இது கொடுக்குறான்ல அப்படின்னு. அவன் தெளிவாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் போட்டிருக்கான். அடுத்த மொபைல் 2 லட்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்போ 70,000 ரூபா தான் தருவான். அந்த 70,000 தான் தரும். 1,30 நீ அப்போ அவனுக்கு கொடுக்கணும்.
இல்ல ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஷன்லாம் இல்ல ப்ரோ, ரொம்ப தெளிவா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. என்ன தெளிவா போட்டு ஸ்மார்ட் பை இஸ் நதிங் பட் பே 50% ஆஃப் த வேல்யூ. கிடையவே 12 கிடையாது. மாசம் இஎம்ஐ அண்ட் 12 மாசம் 50, அதாவது அவன் என்ன சொல்லுவாங்கன்னா 12 மாசம் நீ யூஸ் பண்ற வரைக்கும் 12 மாசம் தான் இஎம்ஐ கட்டியிருப்ப. ஆனா இஎம்ஐ வேல்யூ என்னன்றது உங்களுக்கு புரியல. மக்கள் அதாவது அவன் தெளிவா என்ன சொல்றான்னா 50% தான் கட்டுற, நீ 12 மாசம் யூஸ் பண்ற வரைக்கும் 13வது மாசம் நீ திருப்பி கொடுக்கும்போது புது மொபைல் வாங்குறதுக்கு அது என்ன புது இஎம்ஐயோ புது அந்த இது நீ அது வந்துடும், அது தனியாக கட்டி வாங்கிடு. If you don't want the device, just return the device and pay 50% balance போட்டுருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாதுன்னு எனக்கு தோணுச்சு. 50% பேலன்ஸ் அந்த 12 மாசத்துக்கு கட்டிடு. டிவைஸ் நான் கொடுத்துட்டு ப்ரோ, கொடுத்துட்டு 50% பேலன்ஸ் கட்டுனா என்ன கதை சொல்றாங்க அவங்க? S27 அல்ட்ரா வந்துரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அதான் கிடையவே கிடையாது. S27 அல்ட்ராவோட விலை அந்த விலை என்னோட அது ஃபுல்லா நீ கட்டணும். பாதியெல்லாம் கிடையாது. நம்ம மொபைலை எக்ஸ்சேஞ்ச் போட்டாலே ஃபுல் அமௌண்ட் கட்டணும். அது தனியாக வந்து எவாலுவேட் பண்ணி எடுத்துட்டு போவான்னு சொல்றான். கேட்டால் அதுக்கு பேர் வந்து ஸ்மார்ட் எக்ஸ்சேஞ்சா. நான் ஸ்மார்ட் எக்ஸ்சேஞ்ச் கேட்க டேரக்ட் எக்ஸ்சேஞ்ச் தான் நான் போடுறேன். அந்த டேரக்ட் எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒரு ஆப்ஷனே வரமாட்டேங்குது. ஓகேயா? ஸோ இதெல்லாம் இருக்குது ப்ரோ. இது வந்து என்னென்னா அவங்க வந்து என்னென்னா எந்த கம்பெனிக்கும் லாபம் இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்க. இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அப்புறமா அவங்களே அந்த காலரே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் பைலெலாம் போகிறத விட ஃபாரெவரில் போகிறத விட 24 மந்த் நான் போட்டு விட்றேன், அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கங்கன்னு அவனே சொல்கிறேன். சரி, அதான் எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு ப்ரோ. சீரியஸா ஒவ்வொருத்தரும் ஒரு டேட்டா கொடுக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும். இதில் அதே மாதிரி அந்த வாட்ச் 8 எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போ இந்த வாட்ச் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஓகே 3 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். ஒன்றுமே பேட்டரி சேவிங் மோடில் போட்டால் கூட இப்போ அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் சரி பரவாயில்ல, நம்ம திருப்பி ஒரு அந்த வாட்ச் 8 அல்ட்ரா போய் பார்ப்போம். வாட்ச் 8 அது போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது கிளாசிக்கு. அது வந்து அமேசானில் 31,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக கிடைக்குது. ஸோ சாம்சங்கில் அதை விட ஏதோ ஆஃபர் கம்மியாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தா 40,000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. இங்கே பாருங்க, சென்றோம் அங்கு 26 அல்ட்ரா 64,000க்கு தருவதாக சொன்னார்கள். 13 மாதம் இஎம்ஐ கழித்து 26 அல்ட்ராவை கொடுத்து விட்டு 27 அல்ட்ரா தருவதாக சொன்னார்கள். அதுவும் அதே விலையில். இஎம்ஐ 13 மாதம் கிடையாது. அப்போ தெளிவாக சொல்லலைங்கிறீங்களா? தெளிவாக சொல்லலை. ஏன்னா தெளிவாக எனக்கு கால் ரெக்கார்டு இருக்குது, அந்த கால் ரெக்கார்டு வேணால் போட்டு விடுங்க. சரி, அப்போ இந்த வீடியோ முடியும்ல, அந்த கால் ரெக்கார்டிங் அப்படியே அட்டாச் பண்ணி விட்டுட்டுமா? நடுவில் அப்படியே போட்டு விட்டா கூட ஓகே தான். நடுவில் எதுக்கு? ஃபுல்லாவே லிசன் பண்ணிட்டோம் பொறுமையா. யாருக்கு லிசன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஆனால் நான் நடுவில் வேலைக்கு நடுவில் நான் அதுக்கப்புறம் 2 மணிக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க திருப்பி கால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு சில கேள்விகள் கேட்டேன், நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும். ஆனால் நோ கன்ஃபியூஷன் அப்படின்னு நினைச்சாங்க ப்ரோ. எனக்கு அதுதான் புரியல ப்ரோ. அவ்வளோ ஈஸியாலாம் எந்த பிராண்டும் கொடுக்காது ப்ரோ. நோ கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. இதுக்கு நோ கன்ஃபியூஷன். எப்படி 70,000 எப்படி பே பண்ணுவாங்க? யூபே 70,000. எப்படி 160 இருக்கக்கூடிய இதுக்கு யூபே எப்படி 70,000? யூபே 80,000. சரி, 140 256 மாடலுக்கு சொல்கிறாங்கன்னு வைங்க, 70,000 அப்படிங்கிறாங்க. ஆனா அப்போ அந்த கிரெடிட் கார்டு கன்வர்ஷன் சார்ஜ் 24 மந்த் இஎம்ஐங்க. இது தெளிவா சாம்சங் கேருக்கு யாருக்காவது கால் பண்ணி கேளுங்க. வேணா அது இன்னொரு தடவை நான் ஏடிஎல்டி இவங்கலாம் ஃப்ரீ நினைச்சுக்கிட்டாங்களோ? கிடையாது. 750 ரூபா அதுக்கு தான் தனியா பே பண்றோமே 13 மாசம். அப்ப அந்த அமௌண்ட் இவங்க எல்லாரும் போடவே இல்லை. இதுல அந்த அமௌண்ட் இதுல சேர்ந்து வரும். அதான் இவங்க ஆனா போடலன்றேன். இவங்க வெறும் 70,000 ரூபான்னு தான் போட்டிருக்காங்க. ஆமா. ஸோ எப்படியும் வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்றதுக்கு 70,000 ரூபா அவன் திருப்பி தரான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு வருஷம் கழிச்சு 1 லட்சத்துக்கும் கம்மியாக வைப்பானே, அந்த அமௌண்ட்டை வந்து அவன் வந்து வாங்கிடுறான். சாம்சங்கில் நீங்கள் வந்து சாம்சங் ஸ்டோரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க கம்மியாக இருக்குன்னு. சாம்சங் ஸ்டோரில் வாங்கிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா, வேண்டான்னு கேன்சல் பண்ணால் உங்களுக்கு கேன்சலேஷன் சார்ஜ் எத்தனை வருதுன்னு பார்த்துருக்கீங்களா? 3,500 ரூபா எடுப்பான். சரி, ஓகே. அந்த ப்ராடக்டோட லாபத்தை அவன் எடுத்துடுறான். நீ கேன்சல் பண்ணாலும், நீ மொபைல் வச்சாலும் வச்சுக்கலனாலும் அந்த ப்ராடக்டோட வேல்யூ என்ன, அது லாபம் என்ன இருக்குமோ ஒரு பேசிக் லாபத்தை அவன் எடுத்துக்கிறான். எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, உண்மையாக நான் சொல்கிறேன், எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. இப்போ நான் எதுக்காக கன்ஃபியூஸ் ஆனேன்னு சொல்கிறேன் ப்ரோ. எங்கேயுமே நான் எப்பயுமே இப்போ இந்த கூகுளே என்ன போட்டுதான் ஸ்டார் போட்டு 10Aக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சிருக்கான். 24 மாதத்துக்கு மாசம் 2,100 ரூபாய் கிட்ட பே பண்ணணும். அதான் 2,083 ரூபான்னு போட்டு ஸ்டார் போட்டுருந்தான். அவன் ஏன் ஸ்டார் போட்டிருக்கான்னு தோணுச்சுன்னா, கிரெடிட் கார்டு ப்ராசஸிங் ஃபீ இருக்கு, வேற ஒரு சில ஜிஎஸ்டி ஏதாவது இருக்கும், அதனால ஸ்டார் போட்டிருக்கான்னு தெரிஞ்சது. அது நான் 2,100 ரூபான்னு ரவுண்டு பண்றேன். 2,100 ரூபாய் 24 மாசம் பே பண்ணா என்ன கணக்கு வருது? 21,000 ரூபாய். 21,000 ரூபாய் அதுவே 42,000 ரூபாய் பிளஸ் இன்னொரு 4 மாசம் 2,000 ரூபாய். ஆமா, கரெக்ட் தான். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 50,000 தாண்டி போயிடுது. கரெக்டா? ஆமா, கரெக்டா 50,000 ரூபாய் தாண்டி போயிடுது. இதுக்கப்புறம் ஸ்டார் நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ் உள்ள வந்துடும். அது வந்து என்ன ஆகுதுன்னா, நான் என்ன யோசிச்சேன்னு சொல்றேன். 10Aவோட ரேட் வந்து 50,000 ரூபாய் ப்ரோ. கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணா 47,000 ப்ரோ. இப்பயே வாங்கிடலாம் உடனே. இவன் என்ன பண்றான், நீ பொறுமையா வாங்கணும், இஎம்ஐ கட்டி தான் வாங்க போற, ஸ்மார்ட் அப்கிரேட் வேணுமா, கூகுள்லயும் பிக்சல் அப்கிரேட் ப்ரோக்ராம் இருக்கு. அப்ப இந்த 13வது மாசம் நீ என்ன பண்ணுவேன்னா, இதை பே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் என்ன சொன்னா, ஏடிஎல்டி எல்லாம் வந்து இல்லைன்னு சொன்னான். சரியா? அதை பத்திலாம் எதுவும் போடல. ஆனா டிவைஸை கையில கொண்டு வந்து நீ கொடுக்கும்போது கண்டிஷன் பார்ப்போம்னு சொன்னான். ஆனா ஏடிஎல்டி பத்தி ஒரு வார்த்தை சொல்லல ஈவெண்ட்ல. சரியா?
ஏடிஎல்டி சொல்லியிருந்தா கூட இப்போ சாம்சங் ஏடிஎல்டி சொல்லியிருக்கான், அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன்னா ஏடிஎல்டி வச்சு கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த கிளைமிங்க்கு நம்ம ஒரு மினிமம் அமௌண்ட் பே பண்ணுவோம். அதை சொல்லலன்னு வச்சுப்போம், அது அப்பதான் தெரிய வரும். சரியா, அது அப்புறம் தான் தெரியும்னு வச்சுப்போம். இவன் வந்து அதையும் சொல்லல. இவனும் என்ன சொன்னான்னா, ஒர்க்கிங் கண்டிஷன்ல நீ டிவைஸை கொண்டாந்து என்கிட்ட கொடுக்கணும், பூட் ஆகணும், ஆன் ஆகணும், உள்ள போகணும், டிஸ்பிளே உடஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கூகுளில் சொல்லியிருந்தானுங்க. அதனால எனக்கு எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல, 20,000 ரூபா நம்ம மக்கள் வந்து மாசம் பே பண்றதுக்குலாம் அவ்வளவா யோசிக்க மாட்டாங்க. கட்டாயமா. சரியா, இப்போ இதுனா கூட உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 7,500 ரூபாய் 6,500 ரூபாய் அப்படி வருது. ஸோ 3 மடங்கு இன்னும் அதிகமா பே பண்ண வேண்டியதா இருக்கு. கரெக்டா? ஸோ அதனால நான் அப்படி யோசிச்சு அப்போ வந்து அதை பத்தி நான் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே ப்ராக்டிக்கலா பார்த்தா பட்ஜெட்ல வருது ஓரளவுக்கு, மாசம் 2,000 ரூபாய் அப்படின்னு யோசிச்சேன். பட் இப்போ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் பார்த்த உடனே அவனும் என்னென்ன மாதிரியான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பான்னு எனக்கு தெரியல. அவனும் கண்டிப்பா எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீ ஆன் ஆகலைன்னா பரவாயில்ல. ஏன்னா இப்போ இதுலயே என்னாச்சுன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி நீங்க காமிச்சிருந்தீங்க, திருட்டு போயிருந்தாலோ ஸ்டைலஸ் மிஸ் ஆனாலோ நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தான் இல்லையா? அந்த இடத்துல வந்து வாட்டர் இங்கர்ஸ் பிரச்சனை வந்ததுன்னா, வாட்டர்ல விழுந்து பிரச்சனை வந்ததுன்னா கூட கவர் ஆகும்னு போட்டுருந்தான் மேல. கீழே என்னடா வாட்டர் டேமேஜ் ஆனா எடுத்துக்க மாட்டேன். ஸ்டைலஸ் காணாம போச்சுனாலோ வேற ஸ்டைலஸ் இருந்தாலோ செல்லாது. சரி, ஏதோ இதுக்கு பதில் இதுக்கு பார்ட் நம்பர் வேற பார்ட் நம்பர் இருந்தால் கூட அவன் எடுத்துக்க மாட்டான். சரி, அதான் எனக்கு இப்போ என்னன்னா, அப்போ இதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இஎம்ஐ போட்டு வாங்குறத பத்தி நான் பல தடவை பேசிட்டேன். வாங்கக்கூடாதுன்னு நான் சொன்னதே கிடையாது. அதை பத்தி தெரிஞ்சா இன்னொரு விஷயம் புரியல. இப்போ சாம்சங் இதுல போனோம்னாக்கா அந்த இது வந்து ஒரு மந்த் இஎம்ஐ போலனாக்கா தப்பு. கடன் வாங்கி கட்டலைன்னா தப்பு தான், உங்க ஃபோன் லாக் ஆயிடும். ஓகே, அத நான் பே பண்ண ட்ரை பண்றேன், பவுன்ஸ் ஆயிடுது, ஏதோ நடந்துருது. இப்போ 27 மந்த்க்கு நீங்க 13 மந்த்ல இது பண்றேன்னு அக்ரி பண்ணி ஃபார்எவர் சாம்சங் சரி ஆட்டோ லூப் இருக்கு, ஆனா ஆகல, பே ஆகல. ஆமா, பே ஆகல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இஎம்ஐல எடுக்கிறோம், அந்த மாதிரி ஃபார்எவர் சாம்சங்னு நம்ம எடுத்துட்டு அது வேற யாருக்காவது நம்மளோட கசின்கோ யாருக்கோ வேணும்னு கேட்குறாங்க, கொடுக்க அந்த மாதிரி கொடுக்க கூட முடியாது. 13 மந்த் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருன்னு நான் சொல்ல முடியும். புரியுதா? எனக்கு இப்போ ஒன்னே ஒன்று தான் ப்ரோ. இப்போ ஒரு நிமிஷம் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு நான் பார்க்குறேன் ப்ரோ. கம்யூனிட்டியில் ஏதாவது சொல்கிறாங்கன்னா நான் அதை ஃபுல்லாக படிப்பேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சு இல்லைனா, இதை பற்றி விவரமான வீடியோ இல்லை, எங்கேயுமே யாருமே போடலை. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் நான் மக்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம்னா, இது அவங்க ஏமாத்தலை. எல்லா பிஸ்னஸும் எல்லாருமே தெளிவாக பண்ணும்போது பண்ணுவாங்க. ஆனால் அந்த அவேர்னஸ் எதை வாங்க போகிறோம், நமக்கு எவ்வளோ ரூபா லாஸு, என்ன லாபம் அப்படிங்கிறது, அதில் போய் மாட்டிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அது கிடையாது. இது முதல்ல ஆரம்பத்தில் வந்து 256க்கு பணம் கட்டி 512 வாங்கி அதை 24 மந்த்ஸ் இஎம்ஐ கட்டுறவங்க லாபம். உங்களுக்கு வந்து வரும்போது சார்ஜரும் ஃப்ரீயாக கொடுத்துட்றான், அந்த மாதிரி ஏதோ ஒன்று. இப்போ நீங்கள் போய் வாங்குறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். S27 வந்ததுக்கப்புறம் S26 கம்மியாகும். எனக்கு தெரிஞ்சு சாம்சங் டிவைஸ்லாம் இப்போ S24 S25 எல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 1 இயர் யூஸ் பண்ணி அதோட விஷயங்கள். இப்போ S24லாம் வரும்போது கேமரா மொக்கையாக இருந்தது, அதுக்கப்புறமா கேமராவை நல்லா பண்ணாங்க. S25 ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கன்வர்ஷன் இஷ்யூஸ்லாம் இருந்தது. சரியா, அதுக்கப்புறம் இப்போ சரியாச்சு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷத்தோட மாடல் தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு ப்ரைஸ் ஏறுது, பழைய மாடலோட ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். எனக்கு என்ன கலக்கம்னு நான் திரும்பியும் சொல்றேன், எதனால நான் யோசிச்சேன் ரொம்ப அப்படின்னு சொல்றேன். 7 வருஷம் அப்டேட் தரக்கூடிய ஒரு ஃபோனை நான் எதுக்கு 1 வருஷத்துக்குள்ள ஆர்வக்கோளரில் விற்கணுன்றது தான் எனக்குள்ள ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி. 7 வருஷம் அப்டேட் வரப்போகுதுன்ற அந்த அப்கிரேட் பாலிசிங்கிறது வந்து ஒரு 2 இயர்ஸ் நீ 24 மந்த் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா அது எப்படி இருந்திருக்கும்? ஓகே, அப்போ நீ என்ன நம்பி வந்திருக்க, நான் 1,50,000 ரூபா வந்துட்டு வாங்கிட்டேன் இன்ட்ரெஸ்டோட. நீ என்ன நம்பினால 2 வருஷம் கழிச்சு 70,000 ரூபாய்க்கு உன் டிவைஸ் எடுக்கிறேன். இது எப்படி இருக்கும் இந்த கண்டிஷன்? ஆமா, 50 2 இயர்ஸ் யூஸ் பண்ணது அது ஒரு இதாவது அதான் ஃபார்எவர் கேலக்ஸி ஃபார்எவர்னால சொல்றேன், கம்யூனிட்டினால அப்படின்னு சொல்றேன். பட் எந்த பிராண்ட் அதை பண்ண போறது இல்ல. இன்னும் சாம்சங் மட்டும் தான் பண்ணலன்னு சொல்ல வரல. ஐபோன் ஆப்பிளும் பண்ண மாட்டான், விவோவும் பண்ண மாட்டான். இல்ல இப்போ வந்து குளோபலா வந்து டாலர்ஸோட ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, ருபீஸோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. 100 ரூபாய் கிட்ட வரப்போகுது, 94 ரூபாய் இன்னைக்கு. ஸோ நான் இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாமே அது ஏறும்போது ஒரு பக்கம் அதுவும் விலை ஏறும், அதேமாதிரி பார்ட்ஸும் இல்லை. இன்னும் நம்ம வந்து திருப்பி லாக்டவுனை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கோங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் லாக்டவுன் என்ன பிரச்சனை ப்ரோ? பறவை காய்ச்சல் தான் வந்திருக்குன்னாங்க. இல்லை சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஃபியூவல் கிடைக்கல, இந்த வார் இப்படியே இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுனுக்கு போன மாதிரி தான் நம்மளுடைய நிலைமையில. ஓகே, புரியுது. ஏன்னா இப்போ நான் டீ கடைக்கு போயிட்டு வந்தேன், அங்கே வந்து இப்போ கெட்டிலில் தான் சுடுதண்ணி போடுறாங்க. ஆமாம், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் டீ போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து கமர்ஷியல் கேஸ் கிடைக்கல. ஸோ இதை நோக்கி நம்ம போகும்போது ஒரு சில கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிப்போம். அதுக்கெல்லாம் மற்றவங்க படுற கஷ்டத்தை விட நாம படுற கஷ்டம் கம்மின்னு சொல்லிக்கலாம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இந்த அரசாங்கம் நாம அமைக்கக்கூடிய, எனக்கு இது என்னோட ஆசை. இப்போ எப்படின்னா, அரசாங்கம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுல மேலிடத்துல இருக்கிறவங்க, எந்த நாடு, நான் தான் இந்தியான்னு சொல்லலை, எல்லா நாட்டிலையுமே மக்களை கேட்டு பண்றோம்னு சொல்லும்போது இந்த வார் வேணுமா வேணாமான்னு மக்களை கேட்டிருக்கலாம். கரெக்டு. கட்டாயமாக வந்து ஒரு நம்ம வந்து என்னென்னா, ஒரு
எந்த மக்களையும் இந்திய மக்களால் பொதுவாக எல்லா மக்களுமே வந்து பெருசாக வெறுக்கிறதுலாம் கிடையாது. இந்த வாரை வந்து ஒரு வார் எக்ஸ்பிளேட் பண்ணணும்னு முக்கால்வாசி மக்கள் வந்து யோசிக்க மாட்டாங்க. ரைட்? யார் ப்ரோ வார விரும்ப போறா? ஏன் கேட்கணும்னு சொல்ல வரேன்னா, மக்களோட பணம் தான் வீணாகுது. ஓகே, எங்கேயோ நடக்கிற வாரில் பெட்ரோலுக்கும் இல்லை இதுக்கு முன்னாடி நகை விலை குறையுதுன்னா ஒரு பொதுமக்களோட பணம் தான் குறையுது. நாளைக்கு இவங்க நடத்துகிற வார்னால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களும் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மக்கள் தான். அந்த வாருக்கான வரியையும் அந்த காசையும் இவங்க நடத்தினதுக்கு அவன் கட்டணும். அதே மாதிரி வார் நடக்கும்போது இவங்களோட சண்டையினால சாகிறது அப்பாவி குழந்தைகளும் அப்பாவி மக்களும் தான் சாகுறாங்க. உண்மைதான். வார் யார் ப்ரோ விரும்பும்? ஒன்று, இன்னைக்கு இந்த மாதிரி மக்கள் தப்பிச்சு வாழறவனோட செத்தவன் வந்து பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் இன்னும் உழைச்சு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணி என்னைக்கு சாவோன்னு உழைச்சு அந்த பணத்தையும் வரியா கட்டி. புரியுது இல்ல? ஆனா எனக்கு எதுனா இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் பேச்சு வார்த்தை மூலியமா தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா என்ன, வாழற மக்கள் பூராவே இன்னைக்கு எல்லாரும் அந்த வண்டியில போகும்போது அந்த கோழி எல்லாம் இந்த இதுல போட்டு அடைச்சு எடுத்துட்டு போவாங்கல்ல. ஆமாமா, கோழி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அப்போ என்னடா பிராய்லர் கோழி அந்த மாதிரி மக்களை நடத்துறாங்களோன்னு தோணுது திருப்பி. அதாவது இவர் சொல்ல வரது என்னன்னு புரியுதா? கஷ்டப்பட்டு அந்த கோழி எடுத்துட்டு போவாங்க, அந்த கோழி அங்க கொல்லுவாங்க தெரியுமா, அது வந்து இவர் பெட்டருங்கிறாரு. அது அந்த இடத்துல அடைஞ்சு கடந்து அது கஷ்டப்படுறதுக்கு அந்த மாதிரி தான் மக்கள் வாழ்றாங்களோன்னு தோணுது. இல்லை, அதாவது எப்படி சொல்கிறோன்னா, நாமெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோம், நம்மலாம் சேஃபாக இருக்கோம்னு நம்மலாம் சொல்லிக்கிறோம். நம்ம ஃப்ரீயாக சேஃபாக இருந்தாலும் யாருக்காகவோ நம்மளோட டயத்தை வேஸ்ட் பண்ணி இப்போ இந்த வீடியோ பண்ணி ஒரு காசு வருமா, அந்த காசுக்கு நீங்கள் டைம் அதெல்லாம் விட இந்த டைம் விலைமதிக்க முடியாத ஒரு டயத்தை செலவு பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்ப்பீங்க இல்லை கேட்பீங்களா? அதுக்கு ஒரு பணம் சிவபரணிக்கு வரும். உங்களுடைய டைம்ங்கிறது ஒரு விலைமதிக்க முடியாத பணத்தை நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? 75% போகிற கூகுளை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 25% இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா 25% 20% தான் சிவபரணிக்கு வரும். ஆனா அதுல என்னமோ எல்லாமே நம்மகிட்ட வர மாதிரி நினைச்சுக்க போறாங்க. அப்படி வந்திருந்தா இன்னும் நம்ம எப்படி இல்லை? ஆமா, அதுல அந்த 25%லயும் வரின்னு ஒரு பணத்தை எடுத்து அது சிவபரணி மாதிரி தான் நம்ம எல்லாருமே கட்டுறோம்னு நான் சொல்றேன். யூஎஸ்ல எடுத்துக்கிறாங்க. எனக்கு இல்ல எடுத்துக்கிறாங்க. இது கம்பெனி வந்து யூடியூப் வந்து அவங்களுக்கு இல்லையா, நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 25%லயே நம்ம இந்தியால இங்க வரி கட்டுறதோ ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணுவோமா இல்லையா? வாங்குற ஒரு பொருள். ப்ரோ, இப்ப இந்த வாங்கியிருக்கிற ஐபோனுக்கு நீங்க வரி கட்டிருப்பீங்கல்ல? இல்ல அதை தாண்டி நீங்க சொன்ன கதை தான். அந்த 25% தரான்னு வைப்போம், அதுக்கு அவன் டிடிஎஸ் மாதிரி எல்லாம் போட்டு அவன் புடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை இங்க டிரான்ஸ்பர் பண்ணுவான். இதுல அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, யூஎஸ் காரன் நமக்கு தரும்போது டாலர்ஸ்ல தருவான். நம்ம ஊர்ல எவ்வளவு நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவன் நோகாம என்ன பண்ணுவானா, கன்வர்ஷன் சார்ஜஸ் சார் டாலர்ஸ்ல வந்திருக்கு. சரியா? இத்தனை காசுங்கிறது வந்து இப்போ ஒரு மனுஷன் சொல்றேன், இது இவருக்காக சொல்லல, இவரை மாதிரி தான் நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணத்தை, நம்மளுடைய உழைப்பை, நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கிறோம். அந்த செலவழித்து வரக்கூடிய பணத்தை நமக்கு மேலே நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறவங்களோ, எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் தேர்ந்தெடுத்திருக்கிறவங்களோ நல்ல வழியில் எந்த ஊர்லேயுமே இந்த உலகத்தில் யாருமே செலவழிக்கலையோன்னு தோணுது. ஒரு சிலர் சொல்லலாம், நல்ல வழியில் எவ்வளோ பேர் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா, ஏன் இப்படி போயிட்டுருக்குங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. சரி, யாரோ நமக்கு நல்லது பண்ணுவாங்களா அப்படியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டில் உலகத்தில் கட்டாயமாக இந்த மாதிரி பிளான்ஸ் தான் வரும். ஃபார் எவர் சாம்சங் அப்படிலாம் இல்லை, நெவர் செட்டில், இந்த மாதிரி ஃபார் எவர் நீ கஷ்டப்படு, இப்படி எல்லாம் தான் இந்த மாதிரி தான் டாக்லைன் வரும். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் எவர் சாம்சங்கிறது வந்து நீ வச்சுக்கிறதுக்காக அவன் வைக்கல பேரு. சாம்சங் ஃபார் எவர் உயிரோட, ஃபார் எவர் சாம்சங் உயிரோட இருக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ற, அதுதான் பிளானு. ஓகேயா? நான் ஃபார் எவர் சாம்சங், நான் எப்பவுமே சாம்சங் தான். அதே மாதிரி OnePlus நெவர் செட்டில். நெவர் செட்டில்ங்கிறது அவனோட டாக்லைன். நீ 12 மாதம் இஎம்ஐ கட்டு, அங்கேயும் இதுதான் வருது, 12 மாதம் இஎம்ஐ கட்டு, இல்லை 24 மாதம் 18 மாதம் இஎம்ஐ கட்டு. இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்குள்ள கேமராவை நாங்கள் வந்து முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு மொபைல் வாங்குவேன். இதெல்லாம் குளோபல் மந்திரம் தானே, OnePlus மட்டும் இல்லையே, ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் இதை தான் இப்போ முழு நேரம் வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் பண்ண எல்லா பிராண்டும் அப்படிதான் பண்ணுது. ஆமா. ரெண்டாவது, ஒரு விளம்பரத்துல இருந்து எல்லாமே வந்து ஒரு சோஷியல் மீடியால எப்படி ஒரு இது ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்கன்னா, அந்த வருஷத்து மொபைல் நீ புதுசா வாங்குறேன்னா அதுதான் கெத்து. ஓகே, அப்படி வச்சிருந்தாதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம புத்திக்குள்ள செலுத்துவாங்க. அதுக்கு தான் கமெண்ட் செக்ஷன்ல போய் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. ஒரு மனுஷனை வந்து இப்போ இந்த கொரோனா அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் செத்து போனாங்கன்னு சொன்னாங்க. டயபெட்டிக்னால எத்தனை பேர் செத்து போறாங்க, நம்பர்ஸ் டெய்லி போடுங்கன்ற. கொரோனா மாதிரி எங்கேயோ போயிடுமே, டயபெட்டிக்கும் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல எங்கேயோ போயிடும். ஆமா, எங்கேயோ போயிடும். ஸோ எத்தனை பேர் செத்து போறாங்கிற ஒரு கவுண்டிங் உலக அளவில் கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்போ உங்களுக்கு வந்து அதனால எத்தனை பேர் போறாங்கன்னு தெரியும். அலர்ட் ஆவாங்க மக்கள், அலர்ட் அவங்களோட வே ஆஃப் எப்படி. ஆமா, கொரோனாவை எப்படி வென்றோமோ அந்த மாதிரி டயபெட்டிக்கை வெளில போறோம். உண்மைதான், கரெக்டா? அதாவது என்னன்னா, இது எனக்கு தெரியல,
அன்றே கணித்தார் காமேஷ் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாமான்னு தெரில. இந்த வார், பெட்ரோல், ஃபியூவல், இப்போது அந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் எடுத்தாங்க. இப்போது நடக்கக்கூடிய வாரெல்லாம் பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டு நடக்கக்கூடிய வாரெல்லாம் எலக்ட்ரிக் வண்டியை நோக்கி போகிறதுக்காக நடத்தக்கூடிய வாரோன்னு எனக்கு தோணுது. என்னுடைய தனிப்பட்ட இது. புரியுது. ஓகே. ஆனா எலக்ட்ரிக் வண்டியை வந்து இன்னைக்கு நாம எல்லாருமே இப்போ கூட நான் எனக்கு சந்தோஷம் தான் ப்ரோ. எலக்ட்ரிக் வண்டிக்கு எல்லாரும் போயிட்டோம். எலக்ட்ரிக் வண்டியில இருக்கிற எல்லா பார்ட்ஸோட பிரைஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அது இந்த பக்கம் வந்து மெமரி இஷ்யூ, சிப் இஷ்யூ, ரேம், ஸ்டோரேஜ் அதுதான் அங்கே யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ அதோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 1,20,000 ஒரு வண்டி வித்துட்டு இருக்கு அப்படின்னா அது 1,30,000 ஆகுது. ஏன்னு கேட்டால் அதுலயும் ரேம், ஸ்டோரேஜ், சிப்பு, போர்டு எல்லாமே இருக்குல்ல. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அவங்க வார் நடத்துறதுக்கு பொதுமக்களாகிய நாம் ஒன்று உசுரோடு இருந்து கஷ்டப்படணும், இல்லை செத்து போய் நிம்மதியாக இருக்கணும். எப்படி இருக்கணுன்றது கடவுள் நிர்ணயிக்கிறானோ அப்படி நடக்கும். ஸோ நம்ம நிம்மதியாக இருக்கோன்னு மனசை தேத்திக்கிட்டு பாசிட்டிவாக வாழறதா இருந்தாலும் வாழலாம். ஸோ வாழற வரைக்கும் மற்றவனுக்கு நல்லது பண்ணிவிட்டு, கேட்டான்னா நல்லது பண்ணிவிட்டு, கேட்காம பண்ணுற நல்லதுனால அதுக்கு மரியாதை கிடையாது. நான் தகுதியானவன்னு நினச்சிக்குவான். சரியா? ஸோ அதனால் அதுவும் பண்ண வேண்டாம். சரியா? ஒருத்தருக்கு தேவைப்படும் போது அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செஞ்சு அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆமாம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், நல்லது தான் நடக்கும்னு அப்படி திங்க் பண்ணிட்டு ஜாலியாக வாழ்க்கையை நடத்துவோம். சூப்பராக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக மாசம் நம்ம சந்திப்போம். ஏன்னா நான் காமேஷ் ப்ரோட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபாரெவர் இஸ் பெஸ்ட்னா அப்போ என்ன அர்த்தம்? நான் நல்லா இருக்கிறதுக்கு நாம காசு வாங்கல. ஆனால் அது கரெக்டு. நான் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாருக்கிட்டையும் டைம் நான் காலி பண்றேன். ஆமா, அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. தேவையில்லாதவங்க பார்க்க இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அதுதான் இன்ஃபர்மேஷன் கட்டாயமா இருக்கும். இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் அந்த டயத்தை என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கா? ஃபாரெவர் சாம்சங் வந்து சாம்சங் ஏமாத்தலை. அவன் கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு விஷயம் தேவை. உனக்கு சாம்சங் பிடிக்கும்னா நீ வாங்கிக்கோன்றான். அதே மாதிரி டீட்டெயிலாக இப்போ நான் சொன்னதில் வந்து இப்போ அந்த ஃபாரெவர் சாம்சங்கில் வந்து ஏதாவது தப்பு இருக்குமா அப்படின்னா, நான் இது வரைக்கும் சாம்சங்கில் கேட்டதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் நாங்கள் இதை விட தெளிவாக நல்லா இருக்குது. இப்போ கீழே நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க 70,000 ரூபா கொடுத்துருவாங்கன்னு. நீங்கள் விசாரிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது, நான் விசாரித்தேன். இதில் ஏதாவது தப்பு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை கரெக்டான விஷயங்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் போட்டாலோ, இல்லை சாம்சங்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து அதை கரெக்டாக கீழே போட்டாலோ, ஏன்னா சாம்சங்லேயே தெரியல. நான் 4 இடத்துல கேட்ட கண்ணு தெரியாத தொட்டே யானையோட காது, இது யானை, கடைசியில் பார்த்தா அது வந்து பூனை. சரி, விஷயம் என்னன்னா இருக்கலே ஹைலைட் ஒரு சொன்னதுதான், வாட்ச் வந்து கம்மி ரேட்டுக்கு தரேன்னு சொன்னாங்களா. அதை கேட்டுட்டு தான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஆன்லைன்ல வாங்கினாலே 30,000 ரூபாய், கம்மி ரேட்டுக்கு உங்களுக்கு ஆஃபர்ல 38,000 பண்ணி தரேன்னு சொன்னாங்க. 38,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். இருக்கு, அது ரெக்கார்டு இருக்கு, அதுவும் இருக்கு. அதுல எல்லாம் பின்னாடி இருக்கும், கவனிங்க. எல்லா ஆடியும் பின்னாடி. இவ்வளவு நேரம் பேசி வச்சிருக்கீங்க, இதுக்கு மேல அதை வேற கேட்க எங்கடா எவிடன்ஸ் ப்ரோ? நீங்க என்ன பேசுனீங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஒருவேளை நம்ம அதுல இருந்து மிஸ்இன்டர்பிரட் ஆகி நம்ம கரெக்டா கணிக்காம, இல்லாட்டி அவர் வந்து பேசுனது நமக்கு புரியாம போயிருந்து இவங்க கண்டுபிடிச்சி ஒருவேளை கமெண்ட்ல சொன்னாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோல திருப்பி சந்திப்போம். மறுபடியும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமேஷ். அழகு பூமர் காமேஷ். என்ன நிறைய பேர் அழகு பூமர் சிவபரணி. ஓகே, பார்க்கலாம். பை. Very good afternoon. My name is Adarsh, calling on the behalf of Samsung India on a recorded line. Yes. I know if I'm talking to Mr. Kamesh Kumar. Yes. Thanks for confirming your name, sir. I can see you had recently visited the Samsung website. Sir, actually, yes. No. I'm trying to get that Galaxy Watch and S26 Ultra, and there is one the Forever Samsung option is there, no? Yeah. So when I'm trying to pay the amount, means the full amount is converting as a EMI. What is the reason of giving that? You are going with credit card option? Yeah. So in credit card option, what will happen, sir? The total amount will convert to 24 months of no-cost EMI. Okay? Okay. So after 12 months, you are having an option. If you want, you can return the product back to Samsung and get your amount which you have paid 50% back to your source account. Okay. Fine. Yeah, you can get the 50% refund which amount you have paid back to your account. Okay? Okay. Yeah. So that is if why I am returning that, if I am not going to return, means I will be paying the rest of the amount. Yeah, if you are not planning to return, sir, if you will return, still you have to pay the amount which is left. The amount which you have paid, you will get it back, but the amount which is left, you have to pay it. Because the EMI will get the amount of the EMI will get blocked on your credit card. Okay. Okay. And it is on bank. So
I mean, for 1 year you will be using the product, and the 50% amount you will be paying for the product. After that, if you want, you can switch to a new product, which will be a upgraded version. Okay, if you want to upgrade, Again, I have to and go you for can another EMI, right? yeah, you can start paying for that EMI, and after that, so on. The Galaxy Forever plan will work like that. Okay, I'm not interested, sir. Sorry, because if I'm there, sorry, because again I will Sir, be if now you already I'm using S24 and S25, S24 Ultra and S25 512 GB. Yeah, I okay, I opted this for only yeah, I'm going to trade this with my S24 Ultra. Again also S24 Ultra 512 GB, the amount is reducing up to 50,000 they are buyback. After that the balance amount will be converted as a EMI, right? That is not yeah. also that is not that is also not reflecting. You will be paying separately for that mobile, right? Or you are going to reduce So in you are EMI getting a smart exchange option. exchange often, What kind of the exchange the amount? amount is not reducing on the EMI. Okay, so I'll tell you why it is not reducing, sir. Because you are opting for smart exchange. What happens in smart exchange? Okay, Okay, in smart exchange, firstly, your product will get delivered after 48 hours. Our partner will come to your home. He will take your phone. He will diagnose it. Okay, okay, and after that, after doing it, he will provide you a link. In that link, you will be entering your account details. As you will enter your account details, instantly after 48 hours only, you will get your amount, which was shown for the exchange amount. okay. What my point? Yeah, so you're opting for a smart exchange. That is why your amount is not getting deducted. In smart exchange, you need to pay the full payment first. In instant exchange, your amount will get deducted the way you are telling. You only Yeah, have I've to pay the tried to. difference I amount. don't know what. Yeah, I tried for exchange, direct exchange only, but you people automatically taking for the smart exchange. So on your product only, maybe smart exchange option will be only available. Getting my point? Okay. Yeah. So that is why that happened. Okay. Okay, because previously I was trying to buy S26 Ultra and Watch 8, but I cannot able to get after. Okay, this happened. I have tried separately for that Watch 8. On that, I cannot able to get my 2,700 point is was there in my account. That has been not coming because previously I've selected, so I have to wait for the my points. Samsung points has to be redeemed to my account. After that only I can able to get that Watch 8. Sir, I also want to tell you, if you are planning to purchase the product, I can also provide you a special discount with which Okay. you can get the 2,699 rupees voucher on the product. Okay. Okay. And Yeah, if I and am trying with to that purchase voucher, that in from Amazon, I will be getting that product, same product for 30,999. Same which Watch 8. product, sir? Same Watch 8 in Amazon, I can able to get that 30,999, 31,000. Now, if I'm trying to buy from Samsung site, there is no any option discount in that product. Previously, if I am trying Sir, to buy Amazon or any other, the Samsung store amount is will be the lesser. Nowadays, that is not happening because I'm a so regular buyer from 39,999 Samsung is the because price. Yeah. regularly I'm buying from the Samsung store from S20 Ultra, S21 Ultra, S22. I've brought the mobile from Amazon. S23, I've brought that mobile from Amazon. S24 Ultra, again I came back to service Samsung, and S25 512 GB, I've bought from my corporate account. So for last 7 years, I'm forever SMSL. Sir, 39,999 is the price of the product. 5% discount is available through the referral code. Okay. That is Okay, 2,000 rupees discount. Above that, you are also getting a 1,500 rupees discount on the product. So 36,499 will be the price of the Watch 8 Classic. Okay. okay, and
in edition variant 4.6 centimeter dialer size. Sir, if you are planning to purchase the Galaxy S26 series, I will suggest you to go with the credit card normal EMI option. I mean, you have to keep the product, right? Yes, because unnecessarily, because because forever Samsung, I have to pay the same amount. Means what is the reason? What is the thing I am opting this, and after that paying for 1 year, I have to return the product. If I'm not satisfied with S27 Ultra, I will be retaining this again. I have to pay the amount, right? Yeah. So in credit card EMI part, sir. Okay, tell me, sir. Sir, Yeah, tell so me. in Sir. credit card EMI, if you have to keep the product, it will be Okay. very nice. Okay. Because Okay. in that you will also be getting some discounts like bank discount and many other discounts. So okay, Oh. you will also be getting a coupon, sir, with which you can purchase the adapter just for a very minimal price. Getting my point? Okay. Okay. Yeah. So if you are planning, sir, you can just come online right now. I can help you with the purchase just because if you have to keep the product, Okay. that plan will be good. Which variant Oh. you are looking for? Can you tell me? Yeah, 512 GB. 512 GB. Just a moment. Galaxy S26 Ultra, right? நல்லா இருக்கு. Which நல்லா color இருக்கு. you are looking? ஞாபகம் இருக்குங்களா? நல்லா ஞாபகம் இருக்கு. Yeah, there's a black color. Black or a grey. Okay. Black color is available. 512 GB, right? Yes. So 1,69,999 is the price of the product. Okay. Okay. Above this, sir, there is a bank discount of 9,000 9,000. rupees on any leading bank credit card. Okay. Okay. So 1,59,000 is the price. It will be deducted by 9,000 rupees. Okay. 1,50,000. So 1,50,000. 1,51,000 you can say. And above this, sir, I'll also provide you a coupon with which you will be getting the adapter that is of 60 watts. Now our device is coming with a 60 watts fast charging. Okay. Okay. So the 60 watts adapter, you will be getting it only for 800 rupees. Okay. Okay. So you can add 800 in this. And just a moment. So 1,51,799. Above this, you will also be receiving up to 2,799 worth reward points. You will Okay. also be you can also save 18% with the GST invoice if you're a business owner. How many months I have to go for EMI? There is any chances to take the Tell you 24 on months? all leading bank credit cards, if you go with full payment, then the EMI the discount bank discount is of 9,000 rupees. Okay. Okay. If you go with EMI payment, then the discount is only with the HDFC bank credit card, and that is only of 5,000 rupees. Okay. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க.